இறால் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிடும், இரத்த குழாய்கள் அடைப்பு வரலாம், ஏன் மாரடைப்பு கூட ஏற்படலாம். இப்படி இந்த சமூகத்தில் பலர் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்த இறால் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான உணவா? இந்த இறாலை சாப்பிட்டால் உண்மையிலேயே எங்களுடைய ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு ஆபத்தான அளவுக்கு அதிகரிக்குமா? ஏற்கனவே கொலஸ்ட்ரால் நோய் நிலை உள்ளவர்கள் இந்த இறாலை சாப்பிட முடியுமா என்ற கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் விஞ்ஞான ரீதியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே நேரம் இந்த இறாலில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எந்தளவான போசாக்கு இந்த இறாலில் இருக்குன்றதோட இதை சாப்பிட்றதால எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்றதையும் நாங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இதில் முதலாவதாக இந்த இறாலில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்த்தால் 100 கிராம் சமைத்த இறாலில் 20 தொடக்கம் 25 கிராம் புரதம் இருக்குது. இந்த புரதம் மிகவும் உயர்தரமான புரதம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் இது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸால் உருவானது, அதாவது அத்தியாவசியமான அமினோ அமிலங்களால் உருவான புரதங்கள். அத்தியாவசிய அமினோ அமிலம் என்று சொன்னால் எங்களோட உடலால் தொகுக்கப்பட முடியாத அமினோ அமிலம் தான் அத்தியாவசியமான அமினோ அமிலம். இதை நாங்கள் உணவின் மூலமாக மட்டும்தான் எடுக்க முடியும். ஆகவே இந்த இறாலில் இருக்கிற புரதம் குவாலிட்டியான புரதம், உயர்தரமான புரதமாக இருக்கும். அதே நேரம் இதில் கலோரின் அளவும் குறைவாக இருக்கும். ஆகவே உயர்தரமான புரதம் இருக்குது, கலோரின் அளவு குறைவாக இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த இறாலை உணவாக எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு வாரதோட நீண்ட நேரங்களுக்கு எங்களுக்கு பசி ஏற்படாமலும் இருக்கும். 100 கிராம் இறாலை எடுத்தால் அதில் உள்ள கொழுப்புகளின் அளவு கிட்டத்தட்ட 2 கிராமை விட குறைவாகத்தான் இருக்குது. அதுலேயும் சச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லுவோம், நிரம்பிய கொழுப்பு. இதுதான் எங்களோட உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனுடைய அளவு 1 கிராமை விட குறைவாகத்தான் இதில் இருக்குது. நாங்கள் சாதாரணமாக அதிக கொழுப்பை கொண்ட மாற்றிறைச்சி, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அல்லது பொரித்த உணவுகள் இதுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த நிரம்பிய கொழுப்பின் அளவு மிக குறைவாகத்தான் எங்களுக்கு இறாலில் இருந்து கிடைக்க போகுது. ஆகவே புரதத்துக்கான ஒரு தேவையை பொறுத்தவரையும் எங்களுக்கு ஆரோக்கியமான குவாலிட்டியான ஒரு புரதத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு நல்ல தெரிவாக இந்த இறால் இருக்குது. இதில் அடுத்ததாக இறாலில் B12 விட்டமின்ஸ் இருக்குது. இது எங்களோட ரத்தத்தில் சிவப்பணுக்களின் உற்பத்திக்கும் DNA என்ற பிறப்புரிமை பொருளின் உற்பத்திக்கும் மற்றும் நரம்புகளின் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான ஒரு விட்டமின். அதே நேரம் இந்த இறாலில் கோலின் என்ற ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. இது எங்களோட ஒவ்வொரு கலங்களின் மென்சவ்வுகளுக்கும் மிக முக்கியமானது. இந்த நரம்புகளில் தகவல் பரிமாற்றம் நடக்கிறது, மூளை வளர்ச்சிக்கு மற்றும் கல்லீரலின் சிறப்பான செயற்பாடுகளுக்கு இது முக்கியமானது. இறாலில் இருக்கிற முக்கியமான மற்றொரு கனிமச்சத்து செலேனியம். செலேனியம் எங்களோட உடலில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு அமைப்புக்கு உதவுது. அதாவது எங்களோட உடலில் ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் காரணமாக இந்த கலங்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மை ஒன்று இருக்கும். இந்த பாதிப்பை தடுக்கும் மூலமாக சில நொதியங்கள் செயற்பட வேணும். அந்த நொதியங்களின் செயற்பாட்டுக்கு இந்த செலேனியம் முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் தைராய்டு சுரப்பி சுரக்கிற ஹோமோன்கள் எங்களோட உடலில் தொழிற்படக்கூடிய நிலைக்கு மாற வேணும் என்று சொன்னால் அதற்கு இந்த செலேனியம் அவசியமானது. அதே நேரம் இந்த இறாலில் குறைந்த அளவில் அயடின் இருக்குது. இந்த அயடின் இந்த தைராய்டு சுரப்பின் ஹோமோன் உற்பத்திக்குள்ள ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இதை விட இறாலில் சிங், போஸ்பரஸ், கொப்பர் போன்ற கனிமச்சத்துக்களும் இருக்குது. சிங் என்றது எங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுறது, காயங்கள் இலகுவில் ஆடுறதுல பங்கெடுக்கிறது, சில நொதியங்கள் தொழிற்படுறதுல பங்கெடுக்கிறது ஆகிய நன்மைகளை செய்யுது. போஸ்பரஸ் எங்களோட உடலில் எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திலும் உடலின் ஆற்றல் உற்பத்தியிலே முக்கிய பங்கெடுக்கும். இறாலில் சிறிய அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இருக்குது. இது எங்களுடைய இதயம், மூளை, நரம்பு மண்டலங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் அந்த ஆழ்கடல் உணவுகளுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த அளவில் தான் இந்த இறாலில் ஒமேகா 3 இருக்குது. இறாலை சமைச்ச பிறகு வர சிவப்பல்ல செம்மஞ்சள் நிறமான ஒரு நிறப்பொருள் இருக்குது. இதை அஸ்ட்ராசாந்தின் என்று சொல்கிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனால் எங்களோட உடலில் ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி கலங்கள் அழிவடைகிறத, கலங்கள் பாதிக்கப்படுற தன்மையை இது குறைக்கக்கூடியது. ஆனால் இறாலை சாப்பிட்றதால புற்றுநோய் மாறுறது தடுக்கப்படும், வயதாதல் குறைக்கப்படும், சில வகையான நோய்கள் குணமாகும் என்று இந்த சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுறதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட விடயங்கள். அது சம்பந்தமான எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரை இல்லை. இதில் அடுத்ததாக இனி முக்கியமான விடயத்துக்கு வருவோம். இந்த இறாலில் இருக்கிற கொலஸ்ட்ரால். இந்த இறாலில் இருக்கிற கொலஸ்ட்ராலை நாங்கள் டயட்ரி, அதாவது உணவுகளில் இருக்கிற கொலஸ்ட்ராலை டயட்டரி கொலஸ்ட்ரால் என்று சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், அதில் LDL கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால், VLDL கொலஸ்ட்ரால், இப்படி அதில் பல வகையான கொலஸ்ட்ரால் இருக்குது. நேரடியாகவே இந்த உணவில் உள்ள கொலஸ்ட்ராலும் எங்களுடைய ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலையும் நாங்கள் சமப்படுத்தி ஒன்றாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கொலஸ்ட்ரால் உடைய உணவுகள் எடுக்கிறோம்ன்றதுக்காக அந்த கொலஸ்ட்ரால் அப்படியே போய் இரத்த குழாய்களில் படைந்து விடும் என்பது அதன் அர்த்தம் இல்லை. எங்களோட உடலில்
உடல்ல எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறது தான் ஆபத்து நிலைகளுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் இந்த எல்டிஎஸ் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கு பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துது. அதாவது மரபணு காரணங்கள், அதிக உடல் எடை, உடற்பயிற்சியின்மை, நீரிழிவு, புகைப்பிடித்தல், உணவு முறைகள், முக்கியமாக சச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட் உணவில் அதிகமாக எடுக்கிறது, இதெல்லாம் தான் அதுக்கு காரணமாக இருக்கு. பலருக்கு உணவில் எடுக்கிற கொலஸ்ட்ரால் அளவை விட, அதால் ஏற்படுற தாக்கத்தை விட இந்த சச்சுரேட்டட் ஃபேட் என்ற நிரம்பிய கொழுப்புகளை கொண்ட உணவுகள் எடுக்கிறதால தான் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் அதிகரிக்குது. இறால்ல டயட்ரி கொலஸ்ட்ரால் சற்று அதிகமாக இருக்குது. அதாவது 100 கிராம் இறால் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 200 மில்லிகிராம் டயட்ரி கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆனால் அதில் மொத்தமாக இருக்கிற கொழுப்பின் அளவு மிக குறைவாக இருக்குது. சச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லப்படுற இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கொழுப்பும் குறைவான அளவில் தான் இருக்குது. அதனால இறாலை சாப்பிட்ட உடனே அதில் இருக்கிற இந்த டயட்ரி கொலஸ்ட்ரால்ன்றது நேரடியாக போய் இரத்த குழாயில் படிவடைந்து விடும் என்றதில்லை. சாதாரணமாக கொலஸ்ட்ரால்ன்றது எங்களோட உடலுக்கு தேவையான ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 800 தொடக்கம் 1000 மில்லிகிராம் வரையான கொலஸ்ட்ராலை எங்களோட கல்லீரலை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும். எங்களோட உடலில், எங்களோட உடல் கலங்களுக்கு, எங்களுடைய உடலில் நொதியங்கள் செயற்படுறதுக்கு, ஹோமோன்களோட செயற்பாட்டுக்கு மிக முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரால் தேவையாக இருக்கும். ஆகவே இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் உணவு மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு கொலஸ்ட்ரால் எடுத்தோம் என்றால் அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் என்று சொல்லுவோம். அதாவது உணவு மூலமாக போகிற அந்த கொலஸ்ட்ராலின் அளவுக்கு ஏற்ற வகையில் உடல் தன்னுடைய இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்கின்ற அளவை மாற்றி அமைத்து கொள்ளும், அந்த சமநிலையை பேணிக்கொள்ளும். ஆகவே உணவில் இருக்கிற கொலஸ்ட்ராலின் அளவு நாங்கள் உணவாக எடுக்கும் பொழுது அவ்வளவும் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் போகும் என்பதும் இல்லை. அப்படி போயிருந்தால் கூட அந்த போகிற கொலஸ்ட்ராலின் அளவுக்கு ஏற்ற வகையில் எங்களோட உடலில் ஒரு கொலஸ்ட்ரால் சமநிலை பேணப்படும். இது ஹெல்த்தியானவர்களுக்கு, அதாவது எந்தவித நோய் நிலைகளும் இல்லாதவர்களுக்கு. அதே நேரம் சிலரில் இந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யலாம். அப்படின்னால் ஃபேமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா என்று சொல்லுவோம். அதாவது சிலருக்கு மரபணு ரீதியாகவே அவர்களுக்கு இந்த கொலஸ்ட்ராலை உடல் கையாளுற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆகவே சிறிதளவு இந்த கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு, உணவின் மூலமான அதிகரிப்பு கூட அவர்களுக்கு குறிப்பிடக்கூடிய அளவு இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பை காட்டக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஏற்கனவே மாரடைப்பு ஏற்பட்டவர்கள், ஏற்கனவே பக்கவாதம் ஏற்பட்டவர்கள், இப்படியானவர்கள் எல்லாரும் இந்த கொலஸ்ட்ராலை உணவின் வழியாக எடுக்கும் பொழுதும் சற்று அவதானமாக இருக்க வேண்டியது முக்கியமானது. குறிப்பாக வைத்தியர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமானது. அதற்காக இப்படியான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த இறாலை உணவாக எடுக்கக்கூடாது என்பது அர்த்தம் இல்லை. வைத்தியர்கிட்ட ஆலோசனையோடு அவர்கள் எடுக்க முடியும். அதே நேரம் அதை ஆரோக்கியமான முறையில் சமைத்தெடுப்பது தான் அங்கே பொருத்தமானது. ஆகவே ஆரோக்கியமான ஒருவர் ஒரு நாளைக்கு 75 தொடக்கம் 100 கிராம் இறாலை ஆரோக்கியமான முறையில் சமைத்து சாப்பிடுவது பொருத்தமானது. இங்கே ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட்றதுன்றதான் ஒரு முக்கியமான விடயம். இறாலை சமைக்கக்குள்ள சிலர் அதிகளவான தேங்காய் பாலை விட்டு சமைப்பினம், சிலர் அதிகளவில் எண்ணெய் விட்டு பொரிப்பினம், ஆழமாக அதை பொரிப்பினம். இதெல்லாம் கலோரிகளின் அளவு அதிகரிக்க செய்யக்கூடியதோட இந்த சச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கொழுப்பையும் அதிகரிக்க செய்யக்கூடியது. ஆகவே இந்த இறாலினால பாதிப்பு எதுவும் ஏற்பட போடுவதில்லை. ஆனால் எங்களோட சமைக்கின்ற முறையால் அதனுடன் சேர்க்கப்படுற கூறுகளால் பாதிப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இறால்ல கொலஸ்ட்ரால் இருக்குன்றக்காக அது ஒரு ஆபத்தான உணவுண்டோ, தவிர்க்கப்பட வேண்டிய உணவுண்டோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, நிறைய எங்களை உடலுக்கு அத்தியாவசியமான விடயங்கள் இருக்குது. அதே நேரம் அதை சமைக்கிற முறையில் தான் அது இன்னும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு போகுமா இல்லையான்றது தங்கி இருக்குது. அதே நேரம் நாங்கள் இந்த உணவுகளை பற்றி தவறான புரிதல்களை வச்சுக்கொண்டு ஆரோக்கியமான உணவுகளையும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளையும் தவிர்ப்பதை நாங்கள் தடுக்கிற வகையில் நாங்கள் இந்த உணவுகளை பற்றி விஞ்ஞான ரீதியாக சரியாக தெரிந்து கொண்டு அளவான முறையில் ஆரோக்கியமான முறையில் நாங்கள் அதை சமைச்சு சாப்பிட்றது எங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.